ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ மகத்துவம் இதயத்தை இரும்பாக்கும் மீன் பற்றித்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். காய்கறிகள், பழங்கள் ஆகியவற்றில் இல்லாத சத்துக்களே இல்லைதானே. ஆனாலும் அசைவ உணவை எடுத்துக்கொண்டால் மீன் உணவில் இருக்கும் ஒமேகா 3 ஃபேட் ஆசிட் என்பது அரிய மருத்துவ குணம் வாய்ந்தது. உலகம் முழுக்க உள்ள மருத்துவ நிபுணர்கள் இதை சொல்லி வருகிறார்கள். வாரத்திற்கு ஒரு முறையோ இருமுறையோ சாப்பிட்டால் கூட போதும், இருதயம் இரும்பாகத்தான் இருக்கும். இருதய பாதிப்பு கூட பயந்து ஓடிவிடும். சிறிய வயதில் ஆஸ்துமா உள்ளவர்கள் மீன் சாப்பிட்டால் ஆஸ்துமா பறந்துவிடும். மீன் உணவுகளை எப்படி சாப்பிட்டாலும் அதனுடைய மருத்துவ குணம் போய் விடுவதில்லை. இரத்த அடைப்பு, இரத்த ஓட்ட பாதிப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை. மூளை கண்களுக்கு மிக மிக நல்லது. வயதானவர்களுக்கு அல்சீமர்ஸ் உட்பட மறதி நோய் வரக்கூடும். அதை தடுக்க மீன் உணவு தான் நல்லது. சர்க்கரை நோய், டிப்ரெஷன் உள்ளவர்களுக்குமே மீன் உணவு தான் நல்லது. எந்த வகை மீனிலுமே 500 மில்லிகிராம் முதல் 1500 மில்லிகிராம் வரை ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் உள்ளது. ஆனால் நம் உடலுக்கு தேவை 200 முதல் 600 மில்லிகிராம் வரை தான். அதனால் வாரம் ஒரு முறை மீன் உணவு சாப்பிட்டால் கூட நல்லதுதான். மீன் எண்ணெய் தேய்த்து 2 பிரெட் துண்டில் 27 மில்லிகிராம், மீன் எண்ணெய் தேய்த்த முட்டையில் 200 மில்லிகிராம், தினமும் ஒரு முட்டை சாப்பிட்டாலே அதில் 40 மில்லிகிராம் என்ற அளவில் ஒமேகா ஆசிட் உள்ளது. இப்போதெல்லாம் எதற்குமே மாத்திரையை விழுங்குவதுதான் ஃபேஷன் ஆகிவிட்டது. மீன் என்றாலே விழிக்கும் சைவ உணவினர் பலரும் இருதய பலத்துக்காக ஒமேகா 3 ஃபேட் ஆசிட் உள்ள கேப்சூல் மாத்திரைகளை வாங்கி சாப்பிடுகிறார்கள். ஆனால் இதில் ஒமேகா ஆசிட் சத்துக்கள் இருக்கிறது என்றாலும் இதைவிட மீன் உணவில் தான் பல மடங்கு ஒமேகா 3 ஆசிட் உள்ளது. அதனால் மீன் உணவு சாப்பிடுவதுதான் நல்லது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.